இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது ஹெல்த்தியான பிரண்டை குழம்பு ரெசிபி தான். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பூண்டு, இஞ்சி, 2 பச்சை மிளகாய், க்ளீன் பண்ண பிரண்டை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, வெங்காயம், பூண்டு வதங்குறதுக்கு உப்பு கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பிரண்டையில் ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்குது. அதனால பிரண்டை துவையல், பிரண்டை குழம்பு வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி எதனா ஒன்று செஞ்சு சாப்பிட்றதுனால ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. வெங்காயம், பூண்டு நல்லா வதங்கி வந்ததும் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்புறம் புளி கரைச்சதை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு, இப்போ 2 பச்சை மிளகாவை நல்லா கீறிட்டு சேர்த்துக்கோங்க. அது நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நம்ம பிரண்டையை வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அந்த விழுதையும் குழம்புல ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு, இப்போ வாழைக்கருவாடை சேர்த்து மூடி போட்டு 1 நிமிஷம் சிம்மிலே விட்டு எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்டியான பிரண்டை குழம்பு ரெடி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.